வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 16/4/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் தக்காளி, வெங்காயம், அனைத்து காய்கறிகள் விலை தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க இன்றைய பச்சை மிளகாய் விலை பார்த்துடலாங்க. 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் 400 to 500க்கும், செகண்ட் குவாலிட்டி 300 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை ஒரு கிலோ 22 to 26க்கும், செடி முருங்கை 20 to 23க்கும், மரத்துக்காய் 15 to 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 700 to 1000, ஒரு சில பை மட்டும் 1100க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 35 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய் 13 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 450 ரூபாய் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 350, 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 20 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 20 ரூபாய்ங்கிறது பந்தல் சுரைங்க, 5, 10ங்கிறது தரையில் வர சுரைங்க. பாகற்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க அதுவும் 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 to 600 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலையாமல் குறைந்தபட்ச விலையாக 10 ரூபா ரேட்டில் நச்சுப்பொடி காயில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு அதிகபட்ச விலையாக 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் தக்காளி விலை சற்று குறைவுங்க. 300 ரூபாய்க்கு போன தக்காளி 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சாகோ முதல் ரகம் 200 to 250க்கும், மதன் முதல் ரகம் 150 to 200, 210க்கும், சிவம் தக்காளி 150 to 180க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதர பந்தல் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஒரு சில தக்காளி மட்டும் 250 ப்ளஸுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஏறி வந்த நிலையில் கடந்த நேற்றையோட இன்று பாக்ஸ்க்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து 30, 40 ரூபா வரை குறைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 35, 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் கேரட்டின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 600 ரூபாய்க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 15க்கும், சில்லறை விற்பனை 30 to 40க்கும், நெல்லிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 20 to 30க்கும், சில்லறை விற்பனை 40 to 50க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஹோல்சேல் ப்ரைஸ் 20 to 30க்கும், சில்லறை விற்பனை 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஒரு கிலோ, மாம்பழம் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நிறைய வருதுங்க. ஒரு 20 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 300 to 400 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா ரேட் ப்ளஸுக்கு விற்பனை சொல்லாங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் விலை திருப்பூரில் சற்று குறைவுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி 100 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும், புள்ளி எலுமிச்சை மலம் 25 to 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட
பச்சை வெங்காயம் நாற்றுக்காய் இருந்தாலும் சரி காய் இருந்தாலும் சரிங்க 25 கிலோ கொண்ட பை 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதை விட காய் நல்ல அளவு தெளிவாக இருந்தால் 1050 ரூபா வரைக்கும் கூட போயிருக்குதுங்க. ஒரு கிலோ அங்கே மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 40 to 42 ரூபாய்க்கு போகுதுங்க. காட்டுக்குள்ளே இன்று பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இருந்தால் 35 to 38க்கும், வியாபார நடப்பு செட்டுக்கு இருந்ததுன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 to 35க்கும் வெங்காயம் வாங்கிக்கிறாங்க. விவசாயிகள் காய்கறி விவசாயம் பார்த்து கொடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 12 to 22க்கும், அரசாணிக்காய் 40 மூட்டை மார்க்கெட்டில் 300 to 400க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும். பூசணிக்காய் 40 மூட்டை மார்க்கெட்டில் 400 to 450 500க்கும், காட்டுக்குள்ளே 4 to 6 ரூபாய்க்கும், மார்க்கெட்டில் 10 to 12 1.5 கிலோ 2 கிலோ வர்ற காய் மட்டும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. ஒரு பூ 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு நச்சுப்பொடி 10 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 14 to 16க்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட் 20 to 22க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா ரேட்லேருந்து விற்பனை ஆகிருக்குதுன்னு சொல்லுவாங்க. பூசணிக்காய் மார்க்கெட்டுக்கு கழிச்சு காய் தான் வருதுங்க. அதிகபட்ச விலையாக 40 மூட்டை 150 to 200க்கும், கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 300 to 350க்கும், ஒரு கிலோ 15 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. உனி வந்து சித்திரை மாதத்தில் மிளகாய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் நர்சரியில் விதை போட்டிருக்கிறோங்க. மிளகா நாற்று தக்காய் நாற்று வேணுன்னா கால் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி.